வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு காரசாரமான செட்டிநாடு சிக்கன். செட்டிநாடு சிக்கன் சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். ஏன் கேட்டிங்கன்னா அதில் தேங்காய் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டு சிக்கனோட குக் பண்ணுவாங்க. அந்த செட்டிநாடு சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான சூப்பரான மட்டன் கோலா உருண்டை. சிக்கன் 1 கிலோ, திருவிய தேங்காய் அரை மூடி, பெரிய சைஸ் வெங்காயம் 3, பெரிய சைஸ் தக்காளி 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 15லேருந்து 20 நம்பர், பிளாக் பெப்பர் 1/4 டீஸ்பூன், முழு தனியா 3/4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா 10லேருந்து 15 நம்பர், கல்பாசி 5லேருந்து 6 நம்பர், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மஞ்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். மீதி 1/4 டீஸ்பூன் சிக்கன் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு சீரகம், மிளகு, முழு கரம் மசாலா, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தனியா யூஸ் பண்ணுறோம். கல்பாசி செட்டிநாடு சிக்கன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் வீட்டில் செட்டிநாடு சிக்கன் பண்ணினா கல்பாசி இல்லாமல் பண்ண வேண்டாம். அடுத்தது கருவேப்பிலை. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் போடலாம். அந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சில்லி பவுடர் கம்மியாக பண்ணும். அதனால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் தனியாகும். இதுக்கப்புறம் திருவி வச்சுருக்க தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்து வர டைமில் எண்ணெய் அப்படியே மேலே வரும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பக்கம் வந்துடும். இந்த எண்ணெய் லைட்டாக பொங்கி வர டைமில் நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டால் கூட என்ன ஆகுதுன்னா அந்த தேங்காய் கருக ஆரம்பிச்சிடும். கருகுனா அந்த பேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த கறிக்கு. அதாவது செட்டிநாடு சிக்கன் கறிக்கு நல்லா இருக்காது சொல்கிறேன். இப்போது வறுத்தாச்சில்ல, வறுத்த அப்படியே ஒரு சின்ன தட்டில் மாற்றி வச்சுருங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு இந்த தேங்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை கையில் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் கறியோட போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சோம்னா நல்லா இருக்காது. ஏங்கன்னா சிக்கன் தனியாக போய்டும், கிரேவி தனியாக வந்துடும். நல்ல ஒரு பைண்டிங் ரெண்டுமே சேர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்பை போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கு பிறகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு கோல்டன் ப்ரௌனில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குல்ல.
இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தான் தக்காளி பண்ணும். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே தக்காளி போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த நான்வெஜ் வீட்டில் செய்யும் போது அந்த நல்ல வாசனை வரணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு காரணம். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், இதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தனியா பவுடரும் மிளகாய் பவுடரும் ஒரே ஈக்குவல் கொண்டே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் கேட்டினா நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டில் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கேன். வதக்கி முடித்த பிறகு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போடுறோம். இந்த சிக்கன் கொழுப்புலாம் எடுத்துகிட்டு வெறும் சிக்கன் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது அந்த ஸ்கின் மேலே இருக்க அந்த கொழுப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ இந்த சிக்கன் போட்ட பிறகு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த சிக்கன் இந்த மசாலா ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்கன் குக் பண்ணும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம். இப்போ இந்த பேஸ்ட்டோட இந்த மசாலா அந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், சிக்கன் குக் பண்ண தின்னாகும். அதனால தான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கிரேவியோட நல்லா கொதித்த பிறகு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான செட்டிநாடு சிக்கன் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஒரு மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் லஞ்சுக்கு பண்ணியிருப்பீங்க. இதே கறியை நைட் டின்னருக்கு தோசையோட சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நேற்று நான் ட்ரை பண்ணேன், அதனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஒரு செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. இதை தொடர்ந்து சூப்பரான மட்டன் கோலா உருண்டை இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மட்டன் கீமா 1/2 கிலோ, முட்டை 1, உடச்சக்கடலை பவுடர் 4-5 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் 8-10 நம்பர், முழு தனியா 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா 5 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த மீன்ஸை டேரெக்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் அரைச்சி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், முழு கரம் மசாலா, முழு தனியா, இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை போடுங்க. இந்த முழு தனியா, மிளகு, சோம்பு, கரம் மசாலா ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டாம். இதெல்லாம் போட்ட உடனே வெங்காயம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணுங்க. அதே டைமில் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது கோலா உருண்டைக்கு. ஏன் கேட்டினா அந்த வெங்காயம் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கினா உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறும். அதனால் கரெக்டாக ஒரு 30-40% அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு
அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். தண்ணி ஊற்றக்கூடாது. வெறும் அந்த மசாலாவை டைரெக்டாக அந்த தாளிப்போட போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ண உடனே கீமா போடணும். அப்படி இல்லைனா மசாலா தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் பக்கத்துலேயே மிசம்பெலாம் ரெடியாக வச்சுக்கோங்க. மட்டன் கீமா நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்லா மின்ஸ் பண்ணி வாங்குங்க. அதே டைமில் கொழுப்பு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10% கொழுப்பு ஆட் பண்ணலாம். அதாவது 1/2 கிலோ நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரு 10 கிராம் நீங்கள் வந்து இந்த கொழுப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். அதிகமான கொழுப்பு போட்டால் உங்களுக்கு கரெக்டாக பால் பிடிக்க வராது. இதுக்கப்புறம் இந்த மசாலாவோட இந்த மட்டன் கீமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மட்டன் கீமா குக் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 1/2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் டைம். அதே டைமில் தண்ணி ஊற்றி குக் பண்ணக்கூடாது. பர்டிகுலராக மட்டன் கீமா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு தண்ணி ஊற்றினா உங்களுக்கு என்ன அவங்க கேட்டினா அந்த பால் பிடிக்கும் போது கெட்டியான பக்குவம் கிடைக்காது. அதனால தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் தண்டு கூட போடலாம். அந்த தண்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கீமை நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். மிக்சியில் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சமான குவான்டிட்டி போடுங்க. அதிகமான குவான்டிட்டி போட்டு பிளெண்ட் பண்ணால் கண்டிப்பாக மிக்சி ஸ்டக் ஆகிடும். அதனால கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இது அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கறி வந்து நல்லா அரைச்சிடலாம் 100%. ஆனால் உள்ளே இருக்க முழு தனியாக, அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் அங்கங்கே ஒரு 5% அரையாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பொரி ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த உடச்சிக்கடலை மாவு, அதாவது பொட்டுக்கடலை மாவு. இந்த பொட்டுக்கடலை மாவு நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் வேணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் திருப்பியும் கொத்தமல்லி, முட்டை. ஒரு முட்டை சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பாதி முட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாதி முட்டை நான் யூஸ் பண்ணல. அதிகமான முட்டை போட்டாலும் உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிக்கும். அதனால பாதி முட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இதை அழகாக ரவுண்டாக ஊட்டிடுங்க. மீடியமான சைஸில் பண்ணுங்கள். அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி மட்டன் வெந்த மட்டன் தான். இதில் வெறும் முட்டையும் உடச்சக்கடலை மாவு மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் போட்ட உடனே எடுக்கணும். அந்தளவுக்கு கரெக்டாக நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிருங்க. எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பால் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு பொரியாக மேலே வரும். அதாவது சின்னதாக அந்த உடஞ்சி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்தால் நீங்கள் ரெடி பண்ண இந்த மட்டன் கோலா விட்டால் தப்புன்னு அர்த்தம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த பொரியாக வரதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன். ஒன்று, இந்த உடச்சக்கடலை மாவு கம்மியாக போட்டிருப்பீங்க. அதே டைமில் அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. மட்டன் கீமா குக் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதுக்கப்புறம் சில பேர் முட்டை அதிகமாக போட்டால் கரெக்டான பைண்டிங் கிடைக்கும்னு நினைப்பாங்க. முட்டையும் அதிகமாக போடக்கூடாது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு ஒரு சூப்பரான மட்டன் கோலா வந்து வீட்டில் சூப்பராக பண்ண முடியும்னு சொல்கிறேன்.